சின்ன பையனுக்கு சில காய்கறி எல்லாம் சுத்தமாக பிடிக்காதுங்க. அந்த லிஸ்ட்டில் இந்த இன்னைக்கு செய்ய போகிற வாழைப்பூவும் பிடிக்காது அவனுக்கு. எப்படியாவது அவனுக்கு சில காய்கறியெல்லாம் நான் ரொம்ப கட்டாயப்படுத்தி கொடுத்துருவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வாழைப்பூவும் செஞ்சுருக்கேன். வாழைப்பூவும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி மோரில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டு தாளிச்சுக்கோங்க. வாழைப்பூவை எடுத்து தண்ணி இல்லாமல் அதில் கொட்டிட்டு கருவேப்பிலை, உப்பு, மஞ்சள் பொடி போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி ஊற்ற தேவையில்லை. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டேன். இன்றைக்கி முட்டை உடச்சி ஊற்றி அது முட்டை பொடி மாசுன்னு சொல்லி கூட கொடுத்துருவேன் நான் அவனுக்கு. அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட். இது அட்டகாசமாக இருக்கும். வாழைப்பூ சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மாம்பழம் கட் பண்ணியிருந்தேன். வாழைப்பூ பொரியல் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.